Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவரை எப்பொழுதும் விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை நம்ம கூட எப்பொழுதும் இருக்கு. நம்ம வாழ்கிற காலம் கிறிஸ்துவின் காலம், கிறிஸ்துவோட வார்த்தையினுடைய காலம், பரிசுத்தாவியினுடைய காலத்துல வாழ்கிறனால நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். தேவனை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்பிருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்துல போங்க, நிச்சயமாக பதில் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டு. ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எந்த நிலையில் மத்தியிலும் ஆண்டவர் விசாரிக்கிறார். நம்மளை எல்லா விதத்திலையும் அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்துல பிசாசினால் வருகிற சோதனை, பல விதமான பிரச்சனைகள் மத்தியில நீங்களும் நானும் கடந்து போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதை விசாரிப்பார். ஆண்டவர் விட மாட்டார், நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். இன்னைக்கு அநேக பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப கலங்கி நிக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் நம்மளை விசாரிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். அவர் உங்களை மேல் விசாரணை வைப்பார். தேவன் விசாரித்து உங்களை விடுதலை ஆக்குவார். சில ஜனங்க இருக்கிறாங்க, எதிர் மேல கவலை அப்படின்னு கேட்டா, மற்றவர்கள் இப்படி வாழ்றாங்க, இவங்க இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, இவங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இது கவலை இல்லை, இது போறாங்க. நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டுது. நான் இப்படிப்பட்ட கவலைப்படுகிறேன் பாஸ்டர், இப்படிப்பட்ட கவலையில இருக்கிறேன். கேட்கும்போது என்ன கவலை? நான் எங்க வீட்டுல காடி இல்லை, எங்க வீட்டுல நல்ல வசதி இல்லை. இந்த கவலை உலகம் தருகிற கவலை. இதையா நீங்க எடுத்துக்கொள்ளணும்? சாத்தானால வருகிறதா? நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்துவின் வாழ்க்கையில, போராட்டத்துல சாத்தானால் வருகிறதா? அதை தேவன் விசாரிப்பார். அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைக்கு தேவனை நம்புகிற உங்க வாழ்க்கையில சாத்தான் எந்த காரியத்தை கொண்டு வருகிறானா? உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல சாத்தானால வருகிறதா? நீங்கள் தேவன்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட நம்பி இருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க, தேவனோட சமூகத்தில் காத்திருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் செய்யுமாக. நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரம் அவர்கள் மேலிருந்து எல்லா காரியத்தையும் தேவன் தெளிவாக திட்டமாக விசாரித்து அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையானது போய் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி அவர்களை நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.